வணக்கம். 9 மணி செய்திகளுக்கு வரவேற்பது நான் நந்தா. தொடர்ந்து 1 நிமிட செய்தி தொகுப்புகளை பார்க்கலாம். கர்நாடகாவில் சட்டப்பேரவைத் தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் ஏபிபி சி ஓட்டர் நடத்திய கருத்து கணிப்பில் அங்கு காங்கிரஸ் கட்சி ஆட்சியை பிடிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கர்நாடக சட்டப்பேரவைத் தேர்தல் மே 10ஆம் தேதி நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இந்நிலையில் ஏபிபி சி ஓட்டர் நிறுவனம் நடத்திய கருத்து கணிப்பில் மொத்தமுள்ள 224 தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சி 115 முதல் 127 தொகுதிகளில் வெற்றி பெற வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் பாஜக 68 முதல் 80 தொகுதிகளிலும், மதச்சார்பற்ற ஜனதா தளம் 23 முதல் 35 இடங்களிலும் வெல்ல வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கருத்து கணிப்பில் பங்கேற்ற 50.5% பாஜக ஆட்சி மோசமாக இருப்பதாக தெரிவித்ததாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேபோல் ஜி நியூஸ் மெட்ரைஸ் நடத்திய கருத்து கணிப்பில் பாஜகவுக்கு 96 முதல் 106 தொகுதிகளும், காங்கிரசுக்கு 88 முதல் 98 வரையிலான இடங்களும் கிடைக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் பாஜகவுக்கு 38.3% வாக்குகளும், காங்கிரசுக்கு 40.4% வாக்குகளும் கிடைக்கும் என மக்கள் தெரிவித்திருப்பதாக ஜி நியூஸ் மெட்ரைஸ் கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கர்நாடக சட்டப்பேரவைத் தேர்தல் மே மாதம் 10ஆம் தேதி ஒரே கட்டமாக நடைபெறும் என இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. 224 தொகுதிகளை கொண்ட கர்நாடக சட்டப்பேரவைக்கு கடந்த 2018ஆம் ஆண்டு நடந்த தேர்தலில் 104 இடங்களில் பாஜகவும், காங்கிரஸ் 80 இடங்களிலும், மதசார்பற்ற ஜனதா தளம் 37 இடங்களிலும் வெற்றி பெற்றன. கடந்த 5 ஆண்டுகளில் கர்நாடகத்தில் எடியூரப்பா, குமாரசாமி, பசவராஜ் பொம்மை ஆகியோர் முதலமைச்சர்களாக ஆட்சி செய்துள்ளனர். இதனிடையே முதலமைச்சர் பசவராஜ் பொம்மை தலைமையிலான பாஜக அரசின் பதவிக்காலம் மே 24ஆம் தேதியுடன் நிறைவடைகிறது. இந்நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் மே மாதம் 10ஆம் தேதி ஒரே கட்டமாக தேர்தல் நடத்தப்பட உள்ளதாகவும், தேர்தல் வாக்கு எண்ணிக்கை மே 13ஆம் தேதி நடைபெறும் என்றும் தெரிவித்தார். மொத்தம் உள்ள 5.21 கோடி வாக்காளர்களில் 2.62 கோடி ஆண் வாக்காளர்களும் 2.59 கோடி பெண் வாக்காளர்களும் இருப்பதாக கூறினார். வருகிற ஏப்ரல் 1ஆம் தேதியோடு 18 வயது பூர்த்தியடையும் அனைவரும் சட்டசபை தேர்தலில் வாக்களிக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது. அதன்படி கர்நாடகாவில் முதல் முறை வாக்காளர்கள் 9.17 லட்சம் பேர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் அறிவிப்பை தொடர்ந்து கர்நாடகாவில் தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்தன. ஆவின் தயிர் பாக்கெட்டில் இந்தி எழுத்துக்களை அச்சிட வேண்டும் என்று மத்திய அரசு அறிவுறுத்தியது சர்ச்சையாக எழுந்துள்ள நிலையில், குழந்தையை கிள்ளிவிட்டு சீண்டி பார்க்கும் நயவஞ்சக எண்ணம் வேண்டாம் என்று மத்திய அரசுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் ஆவின் மற்றும் கர்நாடகாவின் நந்தினி உள்ளிட்ட பால் உற்பத்தியாளர் கூட்டமைப்புகளுக்கு இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர ஆணையம் கடிதம் அனுப்பியது. அதில் ஆவின் மற்றும் கர்நாடகாவின் நந்தினி நிறுவனங்களின் தயிர் பாக்கெட்டுகளின் மீது இந்தியில் தகி என பெரிய எழுத்திலும், அதைத் தொடர்ந்து அடைப்பு குறிக்குள் தமிழில் தயிர் மற்றும் கன்னடத்தில் மொசரு என்றும் குறிப்பிட வேண்டும் என தெரிவித்திருந்தது. இந்த விவகாரம் இரு மாநிலங்களிலும் சர்ச்சையானது. மத்திய அரசின் இந்த முடிவுக்கு கன்னட அமைப்புகள் சார்பில் உடனடியாக கண்டனம் தெரிவிக்கப்பட்டது. தமிழகத்திலும் பாமக நிறுவனர் ராமதாஸ் கண்டனம் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் விளக்கமளித்த பால்வளத்துறை அமைச்சர் நாசர், இந்தியை மறைமுகமாக திணிக்கும் முயற்சி என்பதால் ஆவின் நிர்வாகம் இந்த உத்தரவை பின்பற்றாது என திட்டவட்டமாக தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து ட்விட்டரில் காட்டமாக பதிவிட்டுள்ள முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், எங்கள் தாய்மொழியை தள்ளி வைக்கச் சொல்லும் மத்திய அரசே, மக்களின் உணர்வுகளை மதியுங்கள் மற்றும் இந்தி திணிப்பை கைவிடுங்கள் என்று கூறியுள்ளார். குழந்தையை கிள்ளிவிட்டு சீண்டி பார்க்கும் நயவஞ்சக எண்ணம் யாருக்கும் வேண்டாம் என்றும், தொட்டிலை ஆட்டும் முன்னர் தொலைந்து விடுவீர்கள் என்றும் மு.க. ஸ்டாலின் எச்சரித்துள்ளார். யுபிஐ வாலெட் மூலமாக வணிக பண பரிவர்த்தனைக்கு சேவை கட்டணம் வசூலிக்கப்படும் என தகவல் வெளியான நிலையில், வாடிக்கையாளர்களிடம் கட்டணம் வசூலிக்கப்படாது என தேசிய பண பரிவர்த்தனை கழகம் தெரிவித்துள்ளது. பேடிஎம், கூகுள் பே, போன்பே போன்ற யுபிஐ பரிவர்த்தனைக்கு கட்டணம் வசூலிக்க வேண்டும் என்று நீண்ட காலமாக வங்கிகள் கோரிக்கை விடுத்து வந்தன. இந்நிலையில் 2000 ரூபாய்க்கு மேற்பட்ட யுபிஐ வாலெட் பரிவர்த்தனைகளுக்கு 1.1% கட்டணம் வசூலிக்க தேசிய பண பரிவர்த்தனை கழகம் அனுமதி வழங்கியதாக தகவல் வெளியானது. இதனால் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் யுபிஐ பரிவர்த்தனை கட்டணம் வசூலிக்கப்படுமோ என பொதுமக்கள் மத்தியில் குழப்பம் ஏற்பட்டது. இதற்கு தேசிய பண பரிவர்த்தனை கழகம் விளக்கம் அளித்துள்ளது. இதுகுறித்து வெளியிட்டுள்ள அறிக்கையில், யுபிஐ இலவசமானது, வேகமானது, பாதுகாப்பானது, எளிதானது என்று தேசிய பண பரிவர்த்தனை கழகம் தெரிவித்துள்ளது. மேலும் பெரும்பாலும் வங்கிக் கணக்கில் இணைக்கப்பட்ட யுபிஐ பரிவர்த்தனைகளே பயன்படுத்தப்படுவதாகவும், மொத்த யுபிஐ பரிவர்த்தனைகளில் 99.9% பரிவர்த்தனைகள் வங்கிக் கணக்குடன் இணைக்கப்பட்டவை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பரிவர்த்தனைகளுக்கு தொடர்ந்து வாடிக்கையாளர்களுக்கும் வியாபாரிகளுக்கும் எந்த கட்டணமும் வசூலிக்கப்படாது என
தேசிய பண பரிவர்த்தனை கழகம் அறிவித்துள்ளது. தற்போது புதிதாக மொபைல் வாலெட் பரிவர்த்தனைகளுக்கு மட்டுமே கட்டணம் அறிமுகப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் இந்த கட்டணங்கள் வாடிக்கையாளர்களிடம் வசூலிக்கப்படாது என்றும் தேசிய பண பரிவர்த்தனை கழகம் தெளிவுபடுத்தியுள்ளது. பெண்களின் பாதுகாப்பு கருதி தமிழ்நாட்டில் அரசு போக்குவரத்து கழகங்கள் சார்பில் இயக்கப்படும் அனைத்து பேருந்துகளிலும் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்படும் என்று போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் அறிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் போக்குவரத்துத்துறை மானியக் கோரிக்கை மீதான விவாதத்தின் போது 18 புதிய அறிவிப்புகளை அமைச்சர் சிவசங்கர் வெளியிட்டார். அப்போது போக்குவரத்து கழக பணிமனைகளில் உணவகங்கள் நடத்த மகளிர் சுய உதவிக்குழுக்கள் முன்வந்தால் முன்னுரிமை அளிக்கப்படும் என்றும், விரைவு போக்குவரத்து கழக பேருந்துகளில் ஒரே மாதத்தில் 5 முறை முன்பதிவு செய்து பயணம் செய்யும் பயணிகளுக்கு அடுத்த பயணங்களில் 50% கட்டண சலுகை வழங்கப்படும் எனவும் கூறினார். அரசு போக்குவரத்து கழக பணிமனைகளில் உள்ள உணவகங்கள் இப்பொழுது டெண்டர் முறையில் நடத்தப்படுகிறது. அவற்றை மகளிர் சுய உதவி குழுக்கள் நடத்த முன்வந்தால் அவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். சாலை விபத்தில் காயமடைந்தவர்களுக்கு உதவுவோருக்கு மத்திய அரசு வழங்கும் 5000 ரூபாய் நிதியுடன் மாநில அரசு சார்பில் 5000 ரூபாய் வழங்கப்படும் என தெரிவித்த அமைச்சர் சிவசங்கர், ஓட்டுநர் உரிமம் மற்றும் வாகன பதிவு தொடர்பான 42 சேவைகளை இணையதளம் மூலம் பெற்றுக் கொள்ளலாம் என அறிவித்தார். மேலும் போக்குவரத்து துறையில் தனியார் மையம் என்ற பேச்சுக்கே இடமில்லை எனவும் அமைச்சர் சிவசங்கர் விளக்கமளித்தார். ஆவினில் காலியாக உள்ள பணியிடங்களுக்கு ஆட்களை தேர்வு செய்ய பணியாளர் தேர்வு வாரியத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. ஆவின் நிறுவனத்தில் விதிகளை மீறி நேரடியாக நியமனம் செய்யப்பட்டதால் பணியிலிருந்து நீக்கப்பட்ட 41 பேர் மீண்டும் தங்களுக்கு பணி வழங்க கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்தனர். இந்த மனுக்களை விசாரித்த நீதிபதி தண்டபாணி விசாரணையின் முடிவில் அனைத்து மனுக்களையும் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். மேலும் விதிகளை மீறி பணி நியமனம் செய்த மீன்வளத்துறை மற்றும் பால்வளத்துறை ஆணையர்கள், கூட்டுறவு சங்கங்களின் பொது மேலாளர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கவும் நீதிபதி பரிந்துரைத்தார். அரசின் அனைத்து நடவடிக்கைகளிலும் வெளிப்படைத்தன்மை அவசியம் என்று தெரிவித்த நீதிபதி, மீன்வளம், பால்வள மேம்பாட்டுத்துறை மற்றும் அனைத்து கூட்டுறவு சங்கங்களுக்கும் பணியாளர்களை தேர்வு செய்ய ஒருங்கிணைந்த பணியாளர் தேர்வு வாரியத்தை 3 மாதங்களுக்குள் ஏற்படுத்த வேண்டும் என்று உத்தரவிட்டார். அதுவரை ஆவின் மற்றும் கூட்டுறவு சங்கங்களில் புதிதாக ஆட்களை நியமிக்கக்கூடாது என்றும் நீதிபதி தண்டபாணி உத்தரவிட்டார். ராகுல் காந்தி தகுதி நீக்கம் செய்யப்பட்டதால் காலியாக உள்ள வயநாடு மக்களவை தொகுதிக்கு தேர்தல் நடத்த இந்திய தேர்தல் ஆணையம் அவசரம் காட்டவில்லை என தலைமை தேர்தல் ஆணையர் தெரிவித்துள்ளார். மோடி குறித்தான விமர்சன பேச்சு வழக்கில் 2 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டதால் எம்பி பதவியிலிருந்து ராகுல் தகுதி நீக்கம் செய்யப்பட்டார். இதனையடுத்து வயநாடு தொகுதி காலி என அறிவிக்கப்பட்ட நிலையில் அங்கு எப்போது இடைத்தேர்தல் நடத்தப்படும் என்ற எதிர்பார்ப்பு எழுந்தது. இந்நிலையில் கர்நாடக சட்டப்பேரவைத் தேர்தல் மற்றும் பல மாநிலங்களில் காலியாக உள்ள சட்டசபை தொகுதிகளுக்கு இடைத்தேர்தலை தலைமை தேர்தல் ஆணையம் அறிவித்தது. அதில் வயநாடு தொகுதிக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்படவில்லை. இது தொடர்பாக செய்தியாளர்கள் சந்திப்பில் விளக்கமளித்த தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார், இவ்வழக்கில் தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய அவகாசம் உள்ளதால் நாங்கள் அவசரம் காட்டவில்லை என்று கூறினார். Trial court has given 30 days time for a judicial remedy and therefore there is no hurry to do it before exhausting that particular remedy which the Honorable Trial Court has afforded. We'll take a call after that. நீதிமன்ற நடவடிக்கையின் முடிவுக்காக காத்திருப்பதாக அவர் தெரிவித்தார். அரசியலுக்காக மதத்தை பயன்படுத்துவதை நிறுத்தினால் வெறுப்பு பேச்சுகள் இருக்காது என உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கருத்து தெரிவித்துள்ளனர். வெறுப்பு பேச்சுகளை கட்டுப்படுத்த தவறிவிட்டதாக மகாராஷ்டிரா அரசு மீது உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு விசாரணையின் போது வெறுப்பு பேச்சுகள் தொடர்வதாக அதிருப்தி தெரிவித்த நீதிபதிகள் தங்களை தாங்களே கட்டுப்படுத்திக் கொள்ள முடியாதா என கேள்வி எழுப்பினர். சக குடிமக்களையோ சமூகத்தையோ கொச்சைப்படுத்த மாட்டோம் என உறுதிமொழி ஏற்றால் என்ன எனவும் அவர்கள் வினவினர். அரசியலும் மதமும் பிரிக்கப்பட்டுள்ள நிலையில் அரசியலுக்காக மதத்தை பயன்படுத்துவதை அரசியல்வாதிகள் நிறுத்தினால் வெறுப்பு பேச்சுக்கள் ஒழியும் என நீதிபதிகள் குறிப்பிட்டனர். அவமதிப்பு வழக்கிற்கு பதிலளிக்க மகாராஷ்டிரா அரசுக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கு விசாரணையை ஏப்ரல் 28ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். நெல்லை அம்பாசமுத்திரத்தில் விசாரணை கைதிகளின் பற்களை பிடுங்கியதாக எழுந்த புகாரில் உதவி காவல் கண்காணிப்பாளர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரத்தில் விசாரணை கைதிகளின் பற்கள் பிடுங்கப்பட்டது தொடர்பாக சட்டப்பேரவையில் அதிமுக, விசிக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகள் சார்பில் சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டுவரப்பட்டது. தீர்மானத்தின் மீது பேசிய முதலமைச்சர், விரும்பத்தகாத செயலில் ஈடுபட்ட அம்பாசமுத்திரம் உதவி காவல் கண்காணிப்பாளர் பல்பீர் சிங்கை பணியிடை நீக்கம் செய்ய உத்தரவிட்டிருப்பதாக கூறினார். விரும்பத்தகாத சம்பவத்தில் ஈடுபட்ட அம்பாசமுத்திரம் கோட்ட உதவி காவல் கண்காணிப்பாளரை பணியிடை நீக்கம் செய்ய உத்தரவிட்டிருக்கிறேன் என்பதையும் நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும்
முழுமையான விசாரணை அறிக்கை வந்தவுடன் இச்சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் மீது உரிய மேல் நடவடிக்கை எடுக்கப்படவும் என்பதை தாங்கள் வாயிலாக நான் உறுதியளிக்கிறேன். காவல் நிலையங்களில் மனித உரிமை மீறல் சம்பந்தமான பிரச்சினைகளில் எந்தவிதமான சமரசத்திற்கும் இடம் அளிக்கப்படாது என்றும் முதலமைச்சர் உறுதியளித்தார். நெல்லை அம்பாசமுத்திரத்தில் காவல் நிலையத்தில் விசாரணைக்கு வந்தவர்களின் பல்லை பிடுங்கி ஏஎஸ்பி பல்பீர் சிங் சித்திரவதை செய்ததாக புகார் எழுந்த நிலையில் பாதிக்கப்பட்டோரிடம் சார் ஆட்சியர் தீவிர விசாரணை மேற்கொண்டார். தமிழகம் முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய இந்த சம்பவம் சட்டப்பேரவை வரை எதிரொலித்துள்ளது. இந்த நிலையில் பாதிக்கப்பட்டவர்களில் ஒருவராக கூறப்பட்ட அயன் சிங்கம்பட்டியைச் சேர்ந்த சூர்யா காவல்துறைக்கும் தமது பல் உடைந்ததற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று தெரிவித்துள்ளார். காவல் உதவி கண்காணிப்பாளரால் பாதிக்கப்பட்டதாக வீடியோ வெளியிட்டிருந்த அவர் தற்போது கீழே விழுந்ததால் பல் உடைந்ததாக அந்தர்வல்ட்டி அடித்துள்ளார். காவல்துறை கஸ்டடியில் இருக்குன்னு சொல்லியிருந்திருக்காங்க, யாரோ வதந்தி கிளப்பியிருக்காங்க. அது ஒரு விசாரணைக்காண்டி கூட்டிருந்தாங்க, நான் அதுக்காண்டி வந்தேன். இல்லை, நான் கீழே விழுந்து தான் பல்லு உடைஞ்சது. காவல்துறைக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை. இதனைத் தொடர்ந்து சார் ஆட்சியர் சபீர் ஆலம் முன்பு பாதிக்கப்பட்டோர் நேரில் ஆஜராகி விளக்கம் அளித்தனர். இசக்கிமுத்து, செல்லப்பா, மாரி உள்ளிட்ட 6 பேரிடம் சார் ஆட்சியர் தீவிர விசாரணை மேற்கொண்டார். தமிழ்நாட்டில் வடமாநில தொழிலாளர்கள் தாக்கப்படுவது போன்று போலி வீடியோவை பரப்பியவர் பீகாரில் இருந்து சென்னைக்கு அழைத்து வரப்பட்டார். தமிழ்நாட்டில் வடமாநில தொழிலாளர்கள் தாக்கப்படுவது போன்று சித்தரிக்கப்பட்ட வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டதில் பீகாரில் இருந்து வீடியோ பரப்பப்பட்டது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து பீகாரைச் சேர்ந்த அமன்குமார் மற்றும் மணிஷ் காஷ்யப் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். இதில் அமன்குமார் முன்பிணை பெற்ற நிலையில் மணிஷ் காஷ்யப் காவல் நிலையத்தில் சரணடைந்தார். இந்நிலையில் மணிஷ் காஷ்யப்பை கைது செய்ய தமிழ்நாடு காவல்துறை பிடிவாரண்ட் பிறப்பித்தது. இதனைத் தொடர்ந்து பீகார் சென்ற தனிப்படை காவலர்கள் மணிஷ் காஷ்யப்பை கைது செய்து சென்னை அழைத்து வந்தனர். அவரை மதுரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த உள்ளதாக காவல்துறை தரப்பில் கூறப்பட்டுள்ளது. மேலும் போலி வீடியோ குறித்து மணிஷ் காஷ்யப்பிடம் தீவிர விசாரணை நடத்த காவல்துறையினர் திட்டமிட்டுள்ளனர். இடைவேளைக்கு பிறகு 1 நிமிட செய்தி தொகுப்புகளை பார்க்கலாம். தொடர்ந்து பேசிய நடிகை த்ரிஷா, பொன்னியின் செல்வன் 2ஆம் பாகத்தில் ஆக்ஷன், டிராமா என அனைத்தும் டபுள் ட்ரீட்டாக இருக்கும் என்றார். ஃபர்ஸ்ட் PS1ல இப்போ வரும்போது ஒரு நர்வஸ்னஸ் இருந்தது. ஏன்னா 2 டெக்கேடா இந்த படம் பண்ண வேண்டியதா இருந்தது தமிழ் சினிமால. அண்ட் இப்போ பயங்கரம் வித் த அப்ரிசியேஷன் அண்ட் த வே இட் வாஸ் ரிசீவ், இது டெஃபினெட்லி டபுளான ஹைப்பா இருக்கும். பொன்னியின் செல்வன் திரைப்படத்தை பாகுபலியுடன் ஒப்பிடக்கூடாது என்று நடிகை குஷ்பு பேசினார். எந்த படமும் கம்பேர் பண்ணக்கூடாது. பாகுபலி வரலாறு கிடையாது, இட் வாஸ் a fictional மூவி. ஆனா பொன்னியின் செல்வன் இட்ஸ் ஒரு வரலாறு. ஒரு புக் இருக்கு, அந்த புக் ஒரு நூல் பார்த்துட்டு அந்த புக் பத்தி நம்ம ராஜராஜ சோழன் சொல்லும் போது எல்லாருக்கும் தெரியும் தமிழ்நாட்டுக்கு ராஜராஜ சோழனுக்கு எவ்வளவு பெரிய வரலாறு இருக்கு. மேலும் நட்சத்திர பட்டாளமே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டது. ராகுல் காந்திக்கு இத்தகைய செருக்கு எங்கிருந்து வந்தது என்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா கேள்வி எழுப்பியுள்ளார். டெல்லியில் நடைபெற்ற நெட்வொர்க் 18 நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர் சட்ட விதிகளுக்கு உட்பட்டே ராகுல் காந்தி தகுதி நீக்கம் செய்யப்பட்டதாக கூறினார். ராகுல் காந்தி ஏன் மேல்முறையீடு செய்யவில்லை என்று கேள்வி எழுப்பிய அமித்ஷா இத்தகைய செருக்கின் மூலம் கிடைத்த ஆதாயம் என்ன என்று வினவினார். श्रीमान लालू प्रसाद यादव इसका सबसे पहला भोग बने, उसके बाद जयललिता जी बनी और राशिद अल्वी जी बने. ऐसे 17 लोग इंक्लूडिंग राहुल गांधी सबकी सदस्यता गई है. किसी ने काले कपड़े नहीं पहने, किसी ने हाय तौबा नहीं की, क्योंकि ये सुप्रीम कोर्ट का जजमेंट है, देश का कानून है. தகுதி நீக்கம் செய்யப்பட்ட எந்த உறுப்பினர்களும் ராகுல் காந்தி போன்று செயல்படவில்லை என்று அமித்ஷா விமர்சித்தார். ஓபிசி பிரிவு மக்களை அவமதித்த ராகுல் சட்ட ரீதியான நடவடிக்கையை எதிர்கொள்ள வேண்டும் என்றார். எதிர்க்கட்சிகள் அவர்களுக்குள் அடித்துக் கொள்வதால் ஒருபோதும் ஒன்றிணைய முடியாது என்று கூறினார். ஒருவேளை ஒன்றிணைந்தாலும் பாஜகவை வீழ்த்த முடியாது என்று அமித்ஷா தெரிவித்தார். கருணாநிதி காலம் முதல் திமுகவில் இருந்து வரும் தான் உதயநிதியின் மகன் காலத்திலும் அவருக்கு பக்கத்துணையாக இருப்பேன் என்று நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் சட்டப்பேரவையில் உருக்கமாக பேசினார். முதல்வர் சொன்னாரு, எங்க அப்பாவோடவே 53 வருஷத்துக்கு மேல கூடவே இருந்தவர் இப்ப என்னோடு இருக்காருன்னாரு. உடனே உதயா அந்த பக்கம் உட்கார்ந்தாரு. ஒரு உதயா கூட இருக்கிறார்.
உதயா கூட இப்போதான் இருக்காருன்னாரு. நான் சொன்னேன் கவர்னருக்கு, உதயாவுக்கு ஒரு பையன் இருக்கான், அவன் கூட நான் தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னேன். மேலும் தான் மறைந்த பிறகு தனது கல்லறையில் கோபாலபுரத்து விஸ்வாசி இங்கே உறங்குகிறான் என்று எழுதினால் போதும் என கலங்கியபடி பேசினார். என் தலைவர் கலைஞருக்கு கோபாலபுரத்து விசுவாசியாகவே நான் வாழ்ந்தேன், இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இன்னும் 100 ஆண்டுகளை கடந்து வாழ்ந்துகிட்டே இருப்பீங்க நிச்சயமா. அதையும் சொல்லிடுறேன். எதிர்க்கட்சிகள் என் மீது காட்டும் மரியாதைக்கு நன்றி கடன் பட்டுள்ளதாகவும் அமைச்சர் துரைமுருகன் உணர்ச்சி பூர்வமாக பேசினார். நமீபியாவிலிருந்து இந்தியாவுக்கு கொண்டுவரப்பட்ட சிவிங்கி புலி ஒன்று 4 குட்டிகளை ஈன்றது. இந்தியாவில் சிவிங்கி புலி இனம் அழிந்துவிட்டதை அடுத்து அதன் மீள் அறிமுகம் செய்யக்கூடிய திட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்தது. அதன்படி ஆப்பிரிக்க நாடான நமீபியாவில் இருந்து 2 கட்டங்களாக 20 சிவிங்கி புலிகள் இந்தியாவிற்கு கொண்டுவரப்பட்டன. அதில் பெண் சிவிங்கி புலி ஒன்று சிறுநீரகம் பாதிக்கப்பட்டு அண்மையில் உயிரிழந்தது. இந்நிலையில் ஒரு சிவிங்கி புலிக்கு 4 குட்டிகள் பிறந்திருப்பதாக வனத்துறையினர் தெரிவித்தனர். 4 குட்டிகளின் வீடியோவை மத்திய வனத்துறை அமைச்சர் பூபேந்தர் யாதவ் பகிர்ந்துள்ளார். இதன் மூலமாக தற்போது இந்தியாவில் உள்ள சிவிங்கி புலிகளின் எண்ணிக்கை 23ஆக அதிகரித்துள்ளது. அனுஷ்டான வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி நடைபெறும் சனிப்பெயர்ச்சியையொட்டி பிரசித்தி பெற்ற கோவில்களில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டம் சிப்பிப்பாறை சங்கடம் தீர்க்கும் சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் சனீஸ்வர பகவானுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் அலங்கார தீபாராதனை நடைபெற்றது. இதேபோன்று தஞ்சாவூர் மாவட்டம் திருநறையூரில் உள்ள ராமநாத சுவாமி கோவிலில் சிறப்பு பூஜை நடைபெற்றது. கோவிலில் உள்ள மங்கள சனீஸ்வர பகவான் சன்னதியில் சனீஸ்வர பகவானுக்கு சிறப்பு ஹோமம், 108 கலச அபிஷேகம் மற்றும் லட்சார்ச்சனை நடத்தப்பட்டது. மதுரை மாவட்டம் திருமங்கலம் மீனாட்சி சொக்கநாதர் கோவிலில் யோக சனீஸ்வரருக்கு மஞ்சள், சந்தனம், பால், தேன் உள்ளிட்டவற்றால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மலர் மாலை அலங்காரத்துடன் வெள்ளி கவசம், கிரீடம் அணிவிக்கப்பட்டு யோக சனீஸ்வரர் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். மேலும் கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் உள்ள தனியார் மண்டபம் ஒன்றில் உலக நன்மை வேண்டி சனிப்பெயர்ச்சி வேள்வி பெருவிழா நடைபெற்றது. இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு பரிகாரம் செய்தனர். அண்மை செய்திகளுக்கு இணைந்திருங்கள். இது நியூஸ் தமிழ்நாடு.